வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாக்கு. 4 குருடர்கள் சேர்ந்து யானை ஒன்றை பார்க்க போனார்கள். அவர்களில் ஒருவன் யானையின் காலை தொட்டு பார்த்து யானை தூணை போல் இருக்கிறது என்றான். இன்னொருவன் துதிக்கையை தொட்டு பார்த்து யானை உலக்கையை போல் இருக்கிறது என்றான். மூன்றாம் ஒருவன் யானையின் வயிற்றை தொட்டு பார்த்து யானை பெரிய ஜாடியை போல் இருக்கிறது என்றான். 4ஆம் ஒருவன் அதன் காதை தொட்டு பார்த்து யானை முறைத்தை போல் இருக்கிறது என்றான். இப்படி இவர்கள் யானையின் உருவத்தை பற்றி வழக்காடி கொண்டிருக்கையில் அங்கு வந்த ஒருவன், நீங்கள் ஏன் சச்சரவு போடுகிறீர்கள் என்று கேட்டான். இவர்கள் அவனிடம் சங்கதியை சொல்லி அப்பிரச்சனை தீர்க்கும்படி கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களில் யாரும் யானை பார்க்கவில்லை. யானை தூணை போல் இல்லை, அது கால்தான் தூணை போல் இருக்கிறது. அது ஒரு ஜாடி போல் இல்லை, அதன் வயிறே அப்படி இருக்கிறது. யானை ஒரு முரத்தை போல் இல்லை, அதன் காதுதான் அப்படி இருக்கிறது. யானை ஓர் உலக்கை போல் இல்லை, அதன் துதிக்கையே அப்படி இருக்கிறது. இவைகளெல்லாம் சேர்ந்தோர் உருவமை யானை என்று சொல்லி போனான். ஈஸ்வரனுடைய ஏதோ ஒரு வடிவத்தை மட்டும் கண்டவர்களும் இப்படியே சச்சரவு போடுகிறார்கள். நன்றி.